அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கீங்க. விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து செயல்பட்டு இன்று தமிழ்நாடு ஒரு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க. எந்த அளவுக்கு பொறுப்புமிக்க ஒரு முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய இதயங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு வழங்கிய தளபதி அவர்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்களுக்கும் நான் என்றுமே கடவுளறிய உண்மையாக இருப்பேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு, இந்த எளியவனுக்கு ஒரு அமைச்சரவையில் ஒரு வாய்ப்பு கொடுத்த தளபதியின் ஆட்சி காலத்தில் மக்கள் மிக மிக பயன்கூடிய வகையில் பல சிறப்பான திட்டங்களை தளபதியின் வழிகாட்டலின்படி அவர்களின் ஆணைக்கிணங்க நாங்கள் செயல்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ மாவட்ட நிர்வாகியாக இருக்கோம் அப்படின்றப்ப நம்மளுடைய காசுலையோ இல்லை நம்மளுடைய சார்ந்திருக்கவங்களுடைய காசுலையோ நலத்திட்ட உதவிகள்லாம் செய்வோம். இப்போ அமைச்சர் அப்படின்றப்போ அரசு பணத்தில் நம்ம எதுவாக இருந்தாலும் நேரடியாக செய்யக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கோன்றப்போ எந்த அளவுக்கு ஒரு பொறுப்பு மிகுந்த ஒரு இதாக பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஒன்றாலும் பட்டுருந்தோம். இப்போ மக்களும் சரி, மீடியாக்களும் சரி, எல்லாருமே நம்மளை உற்று கவனிப்பாங்க. ஆகையால் தமிழக அரசால் நம்முடைய கவர்மெண்ட்டில் என்னெல்லாம் நிதி ஒதுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாருக்குமே அந்த பயன் போய் சேர்கிற மாதிரி அதுக்கான வழிவகத்தில் தலைமை வழிகாட்டும். அது பிரகாரம் நாங்கள் பயணத்தை போடணும். அரக்கோணம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராகவும் இருப்பீங்க. சுற்றுவட்டத்தில் இப்போ இப்படி இருக்கப்போ தொகுதி சார்ந்தும் சரி, மாவட்டங்கள் சார்ந்தும் சரி, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்களாக ஒரு அமைச்சராகவும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும்? கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை நம்ம கோடிட்டோம்னா நிறைய போகும். ஆனால் எது அத்தியாவசியமோ எது அவசியமோ அதை முதல்ல நாங்கள் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடம் முறையிட்டு அதுக்கான நிதியை பெற்று உடனடியாக தீர்வு காணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரக்கோணம் தொகுதியில் 1980க்கு அப்புறம் ஒரு பட்டியலினத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு மந்திரி சபையில் இடம் கொடுத்துருக்காங்கன்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. இவ்வளோ ஆண்டுகள் கழித்து ஒரு வாய்ப்பு தளபதி கொடுத்துருக்காரு. ஆகவே அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும். எங்களுடைய மாவட்டம் சரி, எங்களுடைய அனைத்து தொகுதிக்கும் நாங்கள் எங்களுடைய பயணங்களை மிக சிறப்பாகவும் சிறுமாக செய்வோன்றதில் இந்த நேரத்தில் நான் உறுதியளிக்கிறேன்.